ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருக்கான், வறட்டு இருமல், குத்தி குத்தி இருமல் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு சடனாக அந்த இருமல் ரைஸ் ஆகுது, அப்புறம் நார்மல் ஆகிடுது. இது வந்து வருஷக்கணக்கில் இருந்துகிட்ருக்கு, அல்லது சடனாக ஒரு ரைஸ் ஆகுது. சில நாட்கள் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும் இருக்குது. சளி இல்லை, ஆனால் இருமல் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இந்த கண்டிஷனில் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். லொக்கேஷன் பாருங்கள். ஆள்காட்டி விரலோட முதல் க்ரீஸ், ரெண்டாவது க்ரீஸ், மூணாவது க்ரீஸோட 2 கலர் சேர்கிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உடலை நோக்கி இப்படி மேலே ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இப்படி விரல்கள்னால் இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 2 கைகள்லையுமே ஆள்காட்டி விரலில் அதே இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. இதில் ஒரு 5 டைம்ஸ், அதில் ஒரு 5 டைம்ஸ். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 5லேருந்து மேக்ஸிமம் 10. ப்ரெஷர் டீப்பாக இருக்கட்டும், உணருங்க. உங்கள் ப்ரெஷரை நல்லா வலிக்கிற அளவுக்கு உணருங்க. நான் சொன்ன மாதிரி இதில் லெஃப்டில் ஒரு 5 டைம்ஸ், ரைட்டில் ஒரு 5 டைம்ஸ். நீங்கள் ப்ரெஷர் இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் கொடுத்து முடிக்கும் போதே உங்களோட இருமல், அதாவது உங்களோட அந்த இரிட்டேஷன் குறையாத ஃபீல் பண்ணுவீங்க. தேவைப்பட்டால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்க.